6.9 second question. Find the distance of the plane passing through the line of intersection of the planes and a distance of 2 by root 3 from a point 3, 1, minus 1. So, ரெண்டு planes இருக்கு, ஒரு plane இப்படி இருக்கு, இன்னொரு plane இப்படி இருக்கு. ஏன்னா ரெண்டுமே ஒரு இடத்துல intersect ஆகுது. அவங்க சொல்லியிருக்காங்க passing through the line of intersection. So, in the plane the first plane, in the equation கொடுத்திருக்காங்களா x plus 2y plus 3z equal to 2, இது வந்து இந்த plane. இந்த x minus y plus z is equal to 3, இது next plane. இப்போ இந்த ரெண்டுமே மீட் ஆகிற இந்த லைன் வழியாக இன்னொரு plane போகுது. இந்த பிளேனோட ஈக்குவேஷன் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பிளேன் வந்து இந்த லைன் வழியாக போகுது, இந்த பிளேனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதே நேரம் இன்னொரு க்ளூ கூட கொடுத்துருக்கான். இந்த பிளேனில் இந்த பாயிண்ட் 3, 1, minus 1லேருந்து இந்த பிளேனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் 2 by root 3. எங்கேயோ ஒரு பாயிண்ட் இருக்குது 3, 1, minus 1. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இந்த பிளேனோட டிஸ்டன்ஸ் வந்து 2 by root 3. ஸோ இந்த க்ளூஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த பர்டிகுலர் பிளேனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்போ இது மாதிரி ரெண்டு பிளேன் இன்டர்செக்ட் ஆகுது, ஒரு லைனில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இந்த பிளேனோட ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு பிளேனோட ஈக்குவேஷன் ப்ளஸ் லாம்டா செகண்ட் பிளேனோட ஈக்குவேஷன். அப்போ ஃபஸ்ட்டு பிளேனோட ஈக்குவேஷன் வந்து என்னது? எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z. இந்த கான்ஸ்டன்ட் நம்பரை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, -2 ப்ளஸ் லாம்டான்னு எழுதணும் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு பிளேனோட ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட். இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்தால் -3 ஈக்குவல் டு 0. ஸோ ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பிளேனோட ஈக்குவேஷன் இது தான். ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம், இந்த லாம்டா இருக்கக்கூடாது. ஸோ இந்த லாம்டா ஒரு அன்னோன் ஃபேக்டர் இருக்குது. அந்த லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம பிளேனோட ஈக்குவேஷன் ரெடி. ஸோ இந்த பிளேனோட ஈக்குவேஷன் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுறோம், இந்த ப்ராக்கெட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z மைனஸ் 2 லாம்டா எக்ஸ் மைனஸ் லாம்டா ஒய் ப்ளஸ் லாம்டா இசட் மைனஸ் 3 லாம்டா ஈக்குவல் டு 0. இதுக்கப்புறம் எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம். இங்கே ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்குது. இதை நான் 1 ப்ளஸ் லாம்டா இன்டூ எக்ஸ்னு எடுக்கிறேன். இதுலேருந்து எக்ஸ் காமனாக எடுத்தால் நமக்கு 1 ப்ளஸ் லாம்டான்னு வரும். அதே மாதிரி ஒய் டேர்ம்ஸ் பாருங்கள், இங்கே ஒரு ஒய் டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு ஒய் டேர்ம் இருக்குது. இதுலேருந்து ஒய் காமனாக எடுத்திங்கன்னா 2 மைனஸ் லாம்டா இன்டூ ஒய் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த 3z டேர்ம் இருக்குங்க, இங்கே லாம்டா இசட் டேர்ம் இருக்குது. இந்த டேர்ம்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இசட்டை காமனாக எடுக்கிறோம். ஸோ யூ வில் ஹாவ் 3 ப்ளஸ் லாம்டா இன்டூ இசட். இப்போ இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ்லேருந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. ஸோ -2 மைனஸ் 3 லாம்டா ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பிளேனோட ஈக்குவேஷன். ஆனால் என்ன பிரச்சனை? லாம்டா. அந்த லாம்டா தெரிஞ்சிட்டோன்னா இட் இஸ் பர்ஃபெக்ட்லி சால்வ். ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எழுதுகிறேன். லாம்டா வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷனுக்கும் ஈக்குவேஷன் நம்பர் 1 பேர் கொடுக்குறேன். இப்போ நம்ம லாம்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த க்ளூ யூஸ் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் டு த பிளேன் இஸ் 2 by root 3. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் x1 y1 z1 to the plane. எப்போவுமே பிளேனோட ஈக்குவேஷனில் ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்கும், ஒரு ஒய் டேர்ம் இருக்கும், ஒரு இசட் டேர்ம் இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ இந்த பிளேன்லேருந்து இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் சைன் போட்டுருணும். உங்களுக்கே தெரியும் ஏன் மாடுலஸ் சைன் போடணுன்னு. ஏன்னா டிஸ்டன்ஸ் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும், அதனால தான் மாடுலஸ். ஒரு வேளை நெகட்டிவ் வந்தால் இந்த மாடுலஸ் சைன் அதை பாசிட்டிவாக மாற்றிடும். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன், இந்த பிளேனோட ஈக்குவேஷனில் இந்த எக்ஸு ஒய் இசட் இருக்கிற இடத்துல இந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம x1, ஒய் இருக்கிற இடத்துல y1, இசட் இருக்கிற இடத்துல z1 ப்ளஸ் டி. டினாமினேட்டரில் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸை ஸ்கொயர் பண்ணி இந்த ஸ்கொயர் ரூட் சைன்குள்ளே ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏ ஸ்கொயர், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பி ஸ்கொயர், இசட்டோட கோஎஃபிஷியன்ட் சி, ஸோ சி ஸ்கொயர். இப்படி தான் நம்ம பிளேனுக்கு ஒரு பாயிண்ட்லேருந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலாவை இங்கே இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் பிளேனோட ஈக்குவேஷன். ஸோ இதுதான் ஏ, இது பி, இது சி, இது டி.
x1 y1 z1 என்றது இந்த point 3 1 minus 1. Now let me substitute a. So a இருக்கிற இடத்துல I have to substitute 1 plus lambda. Next x1. x1 means 3. b is 2 minus lambda. இங்கே பார்த்தாலே தெரியும் இதுதான் b. y1 னா 1 plus c means 3 plus lambda. z1 is minus 1 plus d is minus 2 minus 3 lambda whole thing divided by root of a square. a square na 1 plus lambda whole square. b square 2 minus lambda the whole square. c square that is 3 plus lambda the whole square equal to the constant number. என்ன constant number? 2 by root 3. So like this. இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு lambda வேல்யூ கிடைக்கும். அது வந்து இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த நியூமரேட்டரில் இருக்கிற ப்ராக்கெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நியூமரேட்டரில் இருக்கிற ப்ராக்கெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணால் அந்த மாடுலஸ் சிம்பிள் 3 into 1 plus lambda you will have 3 plus 3 lambda. அதே மாதிரி 1ஆல் செகண்ட் ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணால் 2 minus lambda. மைனஸ் 1ஆல் தேர்ட் ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணால் minus 3 minus lambda. minus 2 minus 3 lambda. டினாமினேட்டர் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை a plus b whole square ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணால் you will have 1 plus 2 lambda plus lambda square. செகண்ட் ப்ராக்கெட்டை நம்ம a minus b whole square ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணால் you will have 4 minus 4 lambda plus lambda square. தேர்ட் டேர்மை நம்ம a plus b whole square ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணால் you will have 9 plus 6 lambda plus lambda square equal to 2 by root 3. Now let us see any terms we can cancel in the numerator. நீங்கள் நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3 lambda மைனஸ் 3 lambda கேன்சல் பண்ணலாம். ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் பண்ணலாம். ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் ரிமைனிங்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் lambda மைனஸ் lambda. மைனஸ் lambda மைனஸ் lambdaவை மைனஸ் 2 lambda அப்படின்னு எழுதலாம். இதே மாதிரி டினாமினேட்டர் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுவோம். டினாமினேட்டர் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணால் lambda ஸ்கொயரே 3 வாட்டி இருக்குது. ஸோ ஐ கேன் ரைட் திஸ் as 3 lambda ஸ்கொயர். 2 lambda plus 6 lambda 8 lambda minus 4 lambda we will have it as 4 lambda. 2 plus 6 8 8 minus 4 you will have 4 lambda. இப்போ constant numbers add பண்ணுவோம். 1 plus 4 5 9 plus 5 I will have 14. So plus 14 equal to 2 by root 3. இப்போ இந்த மாடுலஸ் சைன்குள்ளேருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதே நேரம் இந்த ரூட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். we have to square on both the sides. ஸோ மாடுலஸ்குள்ளேருந்து வெளியில் எடுக்கிறோம். அதே நேரம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் ஆன் போத் த சைட்ஸ். எதுக்கு ஸ்கொயர் பண்ணுறோம்? அந்த ஸ்கொயர் ரூட் சைனை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அப்போது நியூமரேட்டரில் minus 2 lambda whole square what you will have 4 lambda square. இங்கே ஸ்கொயர் பண்ணுறச்சு அந்த ஸ்கொயர் ரூட் சிம்பிள் போயிடும். 3 lambda square plus 4 lambda plus 14. ரைட் ஹேண்ட் சைடில் 2 ஸ்கொயர் பண்ணால் you will have 4. டினாமினேட்டர் root 3 ஸ்கொயர் பண்ணும்போது 3ன்னு வரும். Let me cross multiply. So you will have 4 3s are 12 lambda square. இந்த சைடும் இந்த டினாமினேட்டரை எல்லாத்தையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 4 3s are 12 lambda square plus 16 lambda plus 14 4s are you will have 56. 14 4s are you will have 56. So I am writing here 56. Okay. நம்ம cross multiply பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 12 lambda square cancel பண்ணலாம். So let me take this 16 lambda to the other side. So minus 16 lambda is equal to 56. So lambda is equal to 56 divided by minus 16. 56 divided by minus 16 நம்மளால் 8 டேபிளில் ரெடியூஸ் பண்ண முடியும். 8 7s are 56. 8 2s are 16. So from this we get lambda value is minus 7 by 2.
So we got the lambda value minus 7 by 2. இந்த lambda value நம்ம first equation substitute பண்ணோம். நம்மளோட first equation 1 plus lambda into x plus 2 minus lambda into y plus 3 plus lambda into z minus 2 minus 3 lambda equal to 0. இந்த இடத்துல இந்த lambda value substitute பண்ண போகிறோம். So 1 plus lambda. Lambda na என்னது? Minus 7 by 2. So you will have 1 minus 7 by 2 into x plus 2 minus of minus. So you will have plus 7 by 2y plus 3 minus 7 by 2 z minus 2 minus 3 into minus 7. Minus 3 into minus 7 you will have plus 21 by 2 equal to 0. இப்போ இதில் வந்து டினாமினேட்டரில் 2 இருக்குது. அந்த 2வை நான் cross multiply பண்ணுறேன். So 2 minus 7. 2 minus 7 what you will have? Minus 5 by 2x. 2 2s are 4. 4 plus 7. You will have 11 by 2y. Next 2 3s are 6. 6 minus 7. You will have 2 3s are 6 minus 7. You will have minus 1 by 2 is z. 2 into minus 2 minus 4. Minus 4 plus 21. Minus 4 plus 21 you will have 17 by 2 equal to 0. So denominatorலேருந்து எல்லா இடத்துலேருந்து 2 reduce பண்ணலாம். So you will have minus 5x plus 11y minus z plus 17 equal to 0. இது minus signால multiply பண்ணா 5x minus 11y plus z minus 17 equal to 0. இதுதான் equation of the plane when passing through the intersection of 2 points and the distance from the point 3 1 minus 3 2 by is given as 2 by root 3.